ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை வெந்நீல வேக வச்சுக்கோங்க நல்லா. காலிஃப்ளவர் பூவை ஃபஸ்ட்டு பார்த்து வாங்குங்க. உள்ள புழு எல்லாமே இருக்கும், பார்த்து வாங்குங்க. காலிஃப்ளவர் நல்லா வெந்நீல வேக வச்சுக்கோங்க. மஞ்சள் உப்பு போட்டு அரை வேக்காடாக வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் வடிகட்டி வச்சுக்கோங்க. இதில் என்னென்ன மசாலா போடணும்னா, அரிசி மாவு 1.5 ஸ்பூனு, வத்தப்பொடி 1 ஸ்பூனு, பெப்பர் அதாவது மிளகு பொடி அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு முதல்ல பிணைஞ்சி வச்சுக்கோங்க. இதில் சில்லி சிக்கன் பொடி போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அளவாக போட்டுக்கோங்க, இது கொஞ்சம் கூடுதலாக போட்டால் உரப்பாக இருக்கும். இதில் உப்பு போட்டுக்கோங்க, ஏன்னா அரைவேக்காடு தான் உப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. இன்னொன்று இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா கையை விட்டு கிண்டிக்கிட்டே இருங்க. பிணைஞ்சி வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் ஊற்றி பனைங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. நல்லா கையை விட்டு கிண்டிக்கிட்டே இருங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு, என்ன லஞ்ச் பாக்ஸு, இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு எண்ணெயை காய வச்சுக்கோங்க. காய வச்சு லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. போட்டதுமே கரண்டியை விட்டு கிண்டிடாதீங்க, ஏன்னா அது ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கிறோம். பெப்பர் போட்டிருக்கறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பெப்பர் ஃப்ரை சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம். எங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி ஒரு விருந்தாளி வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வீடியோ எண்டில் காட்டுறேன். எங்கள் பக்கத்து வீடு பாட்டி வீட்டில் அது வளர்க்குறாங்க. எப்போயுமே எங்கள் வீட்டுக்கு வரவே வராது. அவங்க எங்கேயாவது வெளியே போனால் மட்டும்தான் எங்கள் வீட்டுக்கு வரும். இன்றைக்கி என்னென்னலாம் பாட்டி இருக்காங்க, இருந்துமே என் வீட்டுக்கு அப்படி கத்தி கத்தி கூப்பிடுது. நான் வீடியோ எண்டில் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள் எப்படின்னு. காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை எப்படி நான் ஃப்ரை பண்ணுறேன்னு பாருங்கள். போட்டதுமே நான் கரண்டியை விட்டு கிண்டலை. நீங்களும் அதே மாதிரி ஒரு 2 செகண்ட், ஒரு 5 நிமிஷமாவது வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் கரண்டியை விட்டு கிண்டுங்க. பாருங்களேன், அந்த எண்ணெயும் அந்த காலிஃப்ளவர் எவ்வளோ தனித்தனியாக இருக்குன்னு. மசாலா எதுவுமே கிடையாது, அப்படியே கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு வீடியோ கமெண்டில் சொல்லுங்கள்.